இப்ப இது ஒண்ணுதான் குறைச்சல். இந்தாங்கப்பா. ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. மாமா. ஸ்வாதி இந்த. தேங்க்ஸ்க்கா. அக்கா. தேங்க்யூ. சித்தி இது உங்களுக்கு. சித்தி உங்களுக்கு தான். எனக்கு எதுக்குடி? ஏண்டி இவனே ஆகாதுன்னு சொல்றோம், அவன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் மட்டும் போட்டுக்கிட்டு திரிய சொல்றியா? எனக்கு ட்ரெஸ் வேணாம், ஒண்ணு வேணாம். ரேவதி, சின்னத்தைய விடு. அவங்களா நல்ல விதமா பேசினாதான் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இதுக்கெல்லாம் ஒன்னும் ஆச்சரியப்பட வேண்டியதில்ல. நீ உங்க அம்மாவுக்கு கொடு. அம்மா இந்தாங்க, வாங்கிக்கோங்க. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உங்க அம்மா ஃபங்க்ஷனுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லியும் வர வச்சு காட்டுறேன்னு இவகிட்ட சவால் விட்டுருக்க. நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா என்கிட்ட சவால் விட்டு ஜெயிக்கிறதுக்கு? நீ இந்த வீட்ல இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். அது வரைக்கும் இந்த வீட்ல ஏதோ ஒரு மூலையில இருந்துகிட்டு ஓடி போயிடு. என்கிட்ட நீ பேசுறதையே நான் வெறுக்கிறேன். நீ எடுத்து கொடுக்கற புடவையே நான் வாங்கிப்பேனா? அம்மா அதையே திரும்ப திரும்ப பேசாதீங்கம்மா, வாங்கிக்கோங்கம்மா. ஏய், அவ்வளவு தூரம் சொல்றேன், சொல்லிக்கிட்டே இருக்க வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்னு. அம்மா 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 என்னம்மா பண்றீங்க? அம்மா என்னம்மா பண்றீங்க? அம்மா என்னம்மா பண்றீங்க? குடிக்கலன்னா வாங்காம இருந்திருக்கலாம்லம்மா. அம்மா என்னம்மா என்னம்மா பண்றீங்க? வேண்டாம்மா. அத்த ப்ளீஸ் அத்த. அம்மா அம்மா இப்படியா பண்ணுவீங்க? நீங்க செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. ஈஸ்வரி, ஏன் இப்படி காட்டு மிராண்டி தனமா நடந்துக்கிற? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? மாப்பிள்ள ஆசையா வாங்கி கொடுத்த புடவே இப்படிதான் போட்டு கொடுத்துவியா? எனக்கு ஒரு லிமிட் இருக்கு. மாப்பிள்ள அமைதியா இருக்கிற ஒரே காரணத்துக்காக நீ என்ன வேணா பண்ணுவியா? இல்லனா இவன் என்ன பண்ணிடுவான்? எனக்கு பிடிக்காத விஷயத்தை செஞ்சா எனக்கு கோவம் வராதா? இவன் என் கண்ணுல படுறதையே நான் வெறுக்கிறேன். இவனை யாரு எனக்கு புடவை வாங்கிட்டு வர சொன்னது? தப்பு செய்யறதெல்லாம் இவன். அதுக்கு நான் கோவப்பட்டா என்ன வில்லி மாதிரி பாப்பீங்களா? ஏய், இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இன்னும் 3-4 மாசத்துல நீ இந்த வீட்டை விட்டு போகணும். அப்புறம் உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க போறதில்ல. வீட்ல ஒரு வேலைக்காரனுக்கு என்ன மரியாதை கொடுப்பேனோ அந்த மரியாதையை தான் நான் உனக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம அந்த மரியாதையை கெடுத்துக்காத. அக்கா புடவையே இருக்கிற அளவுக்கு போயிருக்கானா கண்டிப்பா சில திறப்பு ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டான். சவால்ல நாம ஜெயிச்சு இவனை வீட்டை விட்டு துரத்திடுறான். ஒரு பிரச்சனையும் இல்ல. அம்மா ஏன்பா இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க? இன்னும் எவ்வளவு நாளைக்கு எப்படி இருக்க போறாங்க? இவங்க ஒருத்தங்க மாறினா நம்ம குடும்பமே எவ்வளவு நல்லா இருக்கும். ரோகிணி, உங்க அம்மா மாறணும்னு நினைச்சாலும் உங்க சுத்தி சகுனி மாதிரி கூட இருக்கிற வரைக்கும் உங்க அம்மாவால மாற முடியாது. உண்மைதான் மாப்பிள்ள. இவ என்னைக்கு இந்த வீட்டை விட்டு உழையிறாளோ அன்னைக்கு தான் ஈஸ்வரி திருந்துவா. அது என்னைக்கு நடக்க போதோ தெரியல.
வாங்க போலாம். வாங்க. வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். சித்தப்பா, அந்த டிரைவர் பையன் குடும்பத்தோட வந்துட்டான். ஆமா மௌன, ஆனா சாமுண்டீஸ்வரி வரல போல் இருக்கு. அவ எப்படி வருவா? அவதான் இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க கூடாதுன்னு ரொம்ப உறுதியா இருக்காளே. ஆமா இல்ல, சந்திராவும் நம்ம எச்சரிச்சதால அவ வரல போல இருக்கு. ஆமா மௌனே, பாம்பு வெடிக்கிறப்ப மருமக இல்லாம இருக்கிறதா நல்லது மௌனே. செல வெடிச்சு பீஸ் பீஸா போகணும். அத கண் குளிர பாக்கணும்னு தானே நாம இங்க காத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா வெடிக்க தான் போகுது சித்தப்பா. மினிஸ்டர் ஃபங்க்ஷன் அப்ப இப்படி ஒரு சம்பவம் நடந்து அந்த டிரைவர் பையன் அசிங்கப்படத்தான் போறான். அம்மா வந்து